இருக்குதென்று கைலாசம் வாராரே வாராரே அவரோ களைப்பாக இருக்குதென்று கைலாசம் வாராரே கைலாசம் வாரவோ தங்கை பாரு எப்போ வருவாரென்று நல்ல தாம்பூல மலரேடு எட்டியிலை ஜலமடு அவர் கிருபை உள்ள பகவானுக்கு பாதபூஜை முடிப்பார் முடிப்பார் பணிவிடையோ பணிவிடையும் செய்யுவாளாம் அவர் கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பாள் இழைத்து வந்த ஈஸ்வரே அவன் இழைப்பாரி கொடுப்பாள் அவன் உன்னுங்களே உன்னுமே உபசரித்த பார்வதியால் அறந்துங்களை அறந்து வந்து அறந்துங்களை அறந்து வந்து ஆதி பார்வதியா உபசரித்தாள் ஆதி பார்வதியா உன்னுங்களே உன்னும் என்று உபசரித்தாள் பார்வதா தேவி அறந்துங்களை அறந்தும் என்ற ஆதிபராசக்தியானவள் உபச்சாரம் செய்து அவருக்கு பாத பூஜையை முடித்தார் பணிவிடைகளை செய்தார் ஆண்டவே கலைத்து வந்தார்னு சொல்லி பார்வதா தேவி இறைவனுக்காக இளநீரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். நம்ம கோயில்ல இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் ரோஸ் மில்க் கொடுக்காங்க. எல்லாரும் ஒத்தையில குடிக்காங்க. ஒத்தையில குடிக்காங்கன்னா வாய்க்கும் கைக்கும் சண்டை நடக்கு. பெரிய சண்டை நடக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். வாய் கையவே எடுக்காதங்க. ஆமா கை வாயிலே போய் நிக்கி. எனவே அப்படி சண்டை நடக்கு. நல்லா இருக்கா? ரோஸ் மில்க் நல்லா இருக்கா? ஓ முன்னால இருக்க பல்லு பூரா சிக்கப்பல்லா இருக்க. என்ன மாதிரி ராஜேபுரம் அப்படிதான் இருக்கு நமக்கு. எனவே அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆடி வெள்ளி கைலாச வாசலில் கலைப்பாரி இளைப்பாரி பகவானும் பார்வதியும் கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி குழுவிருந்து வருகின்ற பொழுது இறைவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? ஆரிரரி ராராரோ ராராரோ ஆரிரரி ராராரோ ராரிரரி ராராரோ ராராரோ ராரிரரி ராராரோ தன்னே நன்னே தானானே தானானே தானே தன்னோ தன்னானே தன்னே தானானே தானானே ஹரி ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா அயோத்தி ஆண்டராமா ஐயா கோசலையா திருமகந்தா திருமகந்தா கோதண்டனே ரகுராமா ராராரோ ராராரோ சாமி மத்தியான மதியம் போல ஐயா மதிய உச்சி வேளையில எங்கள் ஹரிராமா ஸ்ரீராமா
இருக்கும் அண்ணன் தங்கை பார்வை ஆண்டவன் இடமதி ஆண்டவனே பகவான் அடியானோட வார்த்தைகள் இரேழு உலகம் எல்லாம் இறையறக்க போகும் ஆண்டவா பரம்பொருளே நீங்க அன்றாடம் அகில உலகம் எல்லாமே அமுதலக்க போறீங்க வாரீங்க அப்படி அமுதலக்க போகும்போது வரும்போது அகில உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியத்தனமான கேள்வியா இருக்கு? ஏய் பார்வதி, என்ன 7 14 உலகத்திலேயுமே ஆமா எல்லா மக்களுமே வணங்கி வருவார்கள். பெரிய வாட்சி இருக்குல்ல என்ன அண்ணா சொல்லிட்டு போங்க. வாங்க யார் பாருங்க அவருக்கு ஒரு கிழிஞ்ச வேட்டி இருந்தா கொண்டு வாங்க. பழைய வேட்டி கொடுங்க. ஆமா வேட்டி வேற இல்ல. சரி அப்ப 7 14 உலகத்திலேயும் இறைவனாகிய சிவபெருமான் நீங்க உலகமெல்லாம் படியாக்கும் போது உலக மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். அம்மா பார்வதி உலகத்திலே படைத்த மக்கள் எல்லாம் பகவானாகப்பட்ட என்னைத்தான் அம்மா வணங்குவார்கள். என்னத்தான வணங்குவாங்க? அதுல என்னடி உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? உனக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துட்டு? அப்படி ஆண்டவா என்ன பார்வதி, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்குகிறார் என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுமே உங்களை வணங்க தாங்கள் ஏன் வேறு 2 பேர்களை காலையிலேயும் மாலையிலேயும் வணங்கி வருகிறீர்கள்? அவங்க 2 பேருமே யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? தாங்கள் வணங்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி என்ன கடையை வச்சிருக்காங்க. ஒரு 6 வாட்சி கொண்டு வந்திருக்காம்ல, நீ போட்டுக்க இத வேணா. சரி அவர் உனக்கு ஆசையா கொடுத்திருக்காரு. உனக்கு 3000 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி கொடுத்தாலும் இந்த ஓட்ட வாட்சி மட்டும் நீ ஒரு நாளும் கலத்த மாட்டே. இது ஏன் கலத்த மாட்டேன்னு தெரியுமா? எதுக்கு? இது ராசி உள்ள வாட்சி என் குழந்தையா வாங்கி கொடுத்தது. அப்படியா? ஆமா அந்த அவகாசமா நான் வச்சிருக்கேன் இந்த வாட்சி. முள்ளு அங்கிட்டு இங்கிட்டு நவளாது எங்க நிக்கும் அங்க தான் நிக்கும். ஆமா மணி 2 கால்ல நிக்கி பாருங்க. நல்லா பாருங்க. பெரிய முள்ளு இருக்காது, சின்ன முள்ளு இருக்காது. மணி 2 கால்ல நிக்கி. கட்டையும் கிடையாது, ஓடையும் செய்யாது. ஆமா அத போட்டு என்னத்துக்கு? கட்டை போட்டா என்ன ஆகும்? பேட்டரி போட்டா தேஞ்சு போகும். முள்ளு சுத்தும். ஆமா முள்ளு சுத்துனா என்ன ஆகும்? தேஞ்சிரும். முள்ளு தேஞ்சி போகும். ஆமா அது தேய கூடாதுன்னா நான் பேட்டரி அங்கமா போட்டுருக்கேன். நல்ல யோசனை. குழந்தையாவும் மறந்து போகும். அப்படியா? அதுக்காக தான் இந்த வாட்சியை பத்திரமா வச்சிருக்கேன். குழந்தையா என்னத்தையோ கொண்டுகிட்டு வரணும்னா குழந்தையால விளக்கமத்தையே கொண்டு வரணும்னு சொன்னா அவன் வெஞ்சா மரத்தை கொண்டு வந்து உனக்கு 2 வீசு வீசலாம். ஸ்வீட் கொண்டு வரணும்னா ஸ்வீட் கொண்டு வரணும்டா. இனிப்பு சரி வரட்டும். அவதான் அவர் குழந்தையா வேற என்ன? சரி அப்படியாகவே இருக்கும்போது இந்த அழகான நேரத்திலே பாடக்கூடிய நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு பரிசளித்த அன்பு பாராட்டிய செல்வச்சீமான் இந்த திசையின் விளையுமான நகரத்திலே மரத்தியம்மாள் துணையை கொண்டு பிரபு டைம் சென்டர் சார்பாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து வரக்கூடிய பிரபு என்று சொல்லக்கூடிய டைம் சென்டர் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு பரிசாகவே 2 வாட்சை கொண்டு வந்து நாமளுக்கு வாரி கொடுத்து உள்ளார்கள். கை கடிகாரத்தை நாமளுக்கு பரிசாகவே கொண்டு வந்து கொடுத்து நம்ம யாவகர்த்தமா கையில போட்டுக்கிட்டோம்னு அப்படியே கொண்டு வந்து 2 கடிகாரத்தை 2 கையில கட்டிக்கோன்னு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வலது கையில ஒன்னு இடது கையில கட்டிக்கோ. நல்லா இருக்கும். அதுக்கு தான் 2 வாட்சி தந்திருக்காங்க. பேச்சிமுத்து என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்களின் அன்பு கரத்தாலே பிரபு டைம் சென்டர் சார்பாக நாமளுக்கு கடிகாரத்தை கை கடிகாரத்தை பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். ஆமையா அன்பளிப்பு செய்து பாராட்டி அவர்களுக்கு அடுத்தபடியாக அதோடு நாமளை பாராட்டிய அன்பு உள்ளம் சிறுவில்லிபுத்தூர் நகரத்திலே கோமாதா பால்கோவா செய்து வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் அந்த அண்ணாச்சி இந்த வழியா வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விழுப்பாண்ட பார்த்த உடனே அண்ணாச்சிக்கு மனசு கேட்காம ஒரு பாக்கெட் நாமளுக்கு பால்கோவாவை கொண்டு வந்து என்னஞ்சிய காக்கில வாங்கி
ஆரம்பலாம உங்க வாட்டி திங்க ஐயா. ஆமா அவங்க வாங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க. என் பக்கத்துல உங்களுக்கு கொடுத்தானமா வயத்துல முடியாது பாத்துக்கோ. வயத்துல முடியாது பாத்துக்கோங்க. பால்கோவாவை கொண்டு வந்து நாமளுக்கு இனிப்பாகவே நாமளுக்கு ஆமா பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு அன்பளிப்பு செய்து பாராட்டிய அன்பு உள்ளமல்ல அம்மனுடைய அருளாலேயும் ஆமையா என் முத்தார் அம்மனுடைய கிருபையினாலும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளாலே மலை முருகன் அருளாலே அவரை ஒன்று பார்த்து 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் போன போன இடங்களெல்லாம் பொன்முகமா திரும்ப வேண்டும் முத்தாரம்மனோட அருளாலே முத்தாரம்மனோட அருளாலே அவர் முசியாமல் வாழ வேண்டும் என்று முசியாமல் வாழ வேண்டும் அவர் முசியாமல் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி என்றென்றைக்கும் இந்த தாரகை அம்மன் அருளாலே தரணி புகழ வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது ஆதி வெள்ளி என்னும் அந்த கைலாச வாசலில் பகவானோடு பார்வதியால் அமர்ந்து கொண்டு என்ன செய்கின்றாள்? இறைவா உலகமெல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள். அவர்கள் யாரையா? அவர்கள் 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அந்த விவரத்தை சொல்லுங்க ஐயா. பார்வதி அம்மா உலகத்தை நான் படைத்தேன் நான் பாதுகாத்தேன் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் யாராலே முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது, ஒரே இருட்டா இருக்கும். அதனாலதான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனுடைய இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. என்னை இறைவனார் எடுத்து சொன்ன போது சிவபெருமானையே நம்பாத பார்வதியானவள் அது எப்படி ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணுமே என்று அந்த பார்வதியானவள் எங்கே வருகிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியாள் ஆதிசக்தி பார்வதியாள் ஆண்டவனார் பின்னால் அவசரமா ஓடிவர் இருகரத்தை எடுப்பாளா பார்வதி சங்கண்ண பார்வதி சங்கண்ண பொத்துவாளா அந்த பகவங்கனை பொத்தும் போது அங்கே பாருலகம் இருளாச்சு அந்த கடவுள் கண்ணை பொத்தும் போது சாமி கலி உலகம் இருளாச்சு கலி உலகம் இருளாச்சு
இருக்குதை பாரேது உலகமே பாலடைந்திருக்குதை ஆண்டவனார் திருக்கண்களை ஆதிபராசக்தி மறைத்த போது கடவுளார் திருக்கண்களை மறைத்தால் பாருங்க அதைத்தான் கண்புத்தி மகிமை என்று சொல்லுவார்கள். அப்ப சிவனுடைய கண்ணை மறைத்தால் என்ன ஆகும்? அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கின்றது, ஒரே இருளாக இருக்கின்றது. அப்போ ஈரே அப்ப இரேனு உலகம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இருமயமாகவே இருக்கும்போது ஆண்டவன் அப்பதான் சொன்னாரு, இவ என்ன பார்வதி, இந்த பார்வதிக்கு எவ்வளவோ நம்ம எடுத்து சொன்னாலும் நம்ம மேல மட்டும் இவளுக்கு ஒரு காலமும் நம்பிக்கையே வரமாட்டுக்க. பெண் புத்தி பின் புத்தி தானு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி புத்தியை காமிச்சிட்டா பாருங்க. என்ன பெண் புத்தி பின் புத்தினா நீ சொல்லக்கூடிய அர்த்தம் கிடையாது, அதனுடைய அர்த்தமே வேற. என்னவோ பெண்கள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே அறிந்து அதற்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு காரியமா நடப்பாங்க. அதுக்குத்தான் பெண் புத்தியே பின் புத்தின்னு இருக்கான். நீ என்ன தெரிஞ்சாலும் பெண்களை விட்டு கொடுப்பியா, நாங்க ஆண்களை விட்டு கொடுப்போம். அதனுடைய அர்த்தம் அதுதான் ஐயா. பின்னால் வரக்கூடிய காரியம் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணுகிறோம்னா இதை செய்தால் நாளைக்கு என்ன ஆகும், இது இப்படி வருமா சரியா வருமா, இவர் தேவையில்லாம இந்த வேலை பார்க்காரு நாளைக்கு பிரச்சனை வரும்னு அவ முதலாவதே சொல்லுவா. அப்படியா? இவர் கேட்க மாட்டாரு. வீட்டுக்காரன் கொண்டாடிட்டு நீங்க பேசாதங்க, எங்கன பார்த்தாலும் நீங்க அவங்க அவட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவ புருஷன் மோசமான பையன், அவட்ட நீங்க முதல்ல பேச்சு நிப்பாட்டுங்க, அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் அப்படின்னா கொண்டாடி சொல்லுவா. இவர் கேட்கவே மாட்டாரு. அவளை எங்க பார்த்தாலும் நல்ல பல்ல ஈன காட்டிக்கிட்டு ஆமா ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாருன்னு வை, என்னாகும் அவர் வீட்டுக்காரர் வந்து என்னைக்கும் காத்தா மட்டையோட இழக்கு ஒரு நாளைக்கு பாத்துக்கிடுவான். அவன் பார்த்தாம்னா அப்புறம் காத்தா மட்டையோட இழுத்துருவான். இழுப்பாமல அடிவாங்க பிறகுதானே சும்மா இருப்பாரு. அதுதான் சொல்லுவா பொண்டாட்டி. என்ன அதுதான் பெண் புத்தி பின் புத்தின்னு இருக்கான். அதான் அப்படி சொல்லி இருக்காங்க. முன்னாடி வரக்கூடியத முன்னாடியே சொல்லுவாங்க. அப்ப இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் சிவனார் திருக்கண்களை மறைத்தவுடனே மறைத்த போது ஆண்டவன் பகவானாகப்பட்டவர் என்னையா பார்வதிக்கு முன்னால் பகவானுடைய மகிமையை தெரிய வேண்டும் என்று பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு கண் தானே இதுவரைக்கும் தெரியும். ஆமா சிவபெருமானுக்கு மூன்றாவது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நாம நீண்ட ஒளி கொடுத்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? பார்வதிக்கு பின்னா அவரா பார்வதிக்கு முன்னா பகவானந்த சிவபெருமா அவரா உச்சிக்கண்ணை திறப்பாரா, உச்சிக்கண்ணை திறப்பாரா, சாமி உலகில் ஒளி கொடுப்பாரா. உலகில் ஒளி அவரா உச்சிக்கண்ணை திறந்த போது இந்த உலகமெல்லாம் ஒளியாச்சு. அவரை நெற்றிக்கண்ணை திறந்த போது அங்கே இந்த ஒளியாகும். ஆண்டவன் கண்களை திறந்த போது உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அந்த அக்கினி பொறியிலே ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு வீர சருவத்திலே காளி அம்சத்திலே ஓர் அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் அப்பெண்ணையே வரவழைத்து நீ உச்சி கண்ணிலே காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயரம்மா என்று வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க இந்த சிவபெருமான் உச்சிக்கண் மகிமையை கண்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி ஐயோ ஆண்டவனை தெரியாமல் அல்லவா நாமல் பரிசோதனை பார்த்து விட்டோமே, கோபம் கொண்டா சிவபெருமான் நமக்கு சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவார், அதனால என்னை மன்னிக்க வேண்டும் அறையோன் பகவானே.
அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும் ஐயா. தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனே என்னை மன்னிக்க வேணும் ஐயா. வேண்டும் ஐயா. ஏய் பார்வதி, என்ன தெரியாமல் செய்திருந்த உன்னை மன்னிப்பேன். சரிதானே? சிவனுடைய மகிமையை பரிசோதித்த நீ, ஆமா, உனக்கு இன்னைக்கா வேலை இது? அதானே அதானே, காலம் பூரா உனக்கு இதே வேலை. ஆமா, உங்களுக்கு நான் என்னைக்கு வந்து கழுத்தை கொடுத்தனோ அன்னையில இருந்து ஒரே இழுவரி தலைச்சமதான். ஆமா, அப்ப கழுத்தை அறுத்து விட்டுற வேண்டியதானே. தெரிஞ்சு செஞ்சா தப்பு, ஆமா, தெரியாம செய்தா தவறு. சரிதானே? ஒரு குடும்பத்துல வந்து என்ன, ஒரு பெண்ணா கட்டிய மனைவி வந்து சரி சோத்த பொங்குவா. சோறு பொங்கும் போது சரி கொஞ்சம் அறியாம தெரியாம கொஞ்சம் அதிகமா உப்பு அள்ளி போட்டுருவா. போடுவா. தெரியாம போட்டா அது தவறு, தெரியாம போட்டா அது தவறு. அதே மனைவி வந்து நம்ம வீட்டுக்காரர் நம்மகிட்ட நீ சண்டை போட்டு போயிட்டாரு, இன்னைக்கு அவரை சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சே 2 கை உப்பு அள்ளி போடுவா. போடுவா. அது தெரிஞ்சு போட்டா அது தப்பு. சரிதானே? தெரியாம போட்டா தவறு. அதேதான் அதேதான். அதே மாதிரி என்னையா நீ வயாம என்ன இடைஞ்சல் பண்ணிருக்க பார்வதி அப்படின்னு ஆண்டவன் கோபப்பட்ட உடனே சரி பார்வதிக்கு பகவான் மீது தன்னை அறியாமல் ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்துச்சு. அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பகவானுக்கு முன்னால பார்வதி கிடுகிடுன்னு நடுங்குதா. அஞ்சி ஒடுங்கி நிக்க. அப்ப இந்த பார்வதியின் வேர்வையாகப்பட்டது அதிகமாகவே சுரந்து சரி ஆதி கையிலே வேர்வை துளி வெள்ளப்புறக்காகவே நிற்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளம். அப்ப இந்த சிவனாகியப்பட்ட பகவான் பார்த்தார், இந்த வெள்ளமா உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா. 1008 சடா முடியிலே ஓர் முடியை உலைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி எடுத்து சிவபெருமான் அதனையே ஒரு கொண்டை கட்டாகவே தலையிலே தூக்கி சுமந்தார். அதான் அங்கவே உட்கார்ந்திருக்கா கங்காதேவி அம்மா. அவ மட்டும் கீழே இறங்கிட்டான்னு வையே. இறங்க மாட்டோமுங்க, கீழே இறங்க மாட்டோமுங்க. கீழே இறங்கிட்டான்னு வையே உன்னைய பூரா அழிச்சு கொண்டு போயிருவாங்க. மட்டுமா அழிக்கும், எல்லாத்தையும் தான். உலகத்தில் படைக்கப்பட்ட மனுக்கள் அழிந்து போவார்கள், அத்தனையும் அழிஞ்சு போகும். அதனால இந்த ஆண்டவனாகிய பகவானாகப்பட்டவர் என்னையா உச்சி சடையிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே விழுந்தது. அந்த 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதிவு காப்பா, உங்க சம்பாதிவு காப்பா. ஒன்றாங்கடல் ஒரு கடல் ஏகங்கைய சந்திவு கருப்பு கடல் 2ஆம் கடல் 3ஆம் கடல் மோர் கடல் 4ஆம் கடல் நல்ல தண்ணி 5ஆம் கடல் அலை கடல் 6ஆம் கடல் ஆலக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டு கடல் 9ஆம் கடல் அது ஓரிய பெருங்கடல் 10ஆம் கடல் வார்கடல் 10ஆம் கடல் வார்கடல் அது பாங்குடனை அமைந்திருக்கு. 10ஆம் கடல் வார்கடல் சாமி 10ஆவது கடலுக்கு பழங்கி வந்த பாறை. ஐயா பையா சரி சரி சரி. தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தானை தானை தன்னோ தனனை தாய வேலை நல்ல உனக்கு வேலையம்மா, நீங்க விளையாடி வரும் சமயம் அம்மா. தாடகையால் அம்பிக
போற பொல்லாத